என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னை தேடி வந்த அந்த திரள் கூட்டத்தை கர்த்தர் போஷித்தார், திருப்திப்படுத்தினார். அதிலும் சற்று குறிப்பிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர்கள் 3 நாளாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், வெறும் 3 நாள் தன்னோடு கூட தங்கியிருந்தவர்களையே கர்த்தர் திருப்தி அடையத்தக்கதாய் அவர்களை போஷித்து அனுப்பினார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, வெறும் 3 நாட்கள் தன்னோடு கூட தங்கியிருந்தவர்களே கர்த்தர் திருப்திப்படுத்தி அனுப்பினார் என்று சொன்னால், கர்த்தரோடு கூடவே நீ சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா சமயத்திலும் கீழ்ப்படிந்து அவரோடு கூடவே நடந்து போய் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் உன் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார் என்ற ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சுட்டி காட்டுகிறார். உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் நெருக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வருமானமோ மிக சொற்பமாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போய்விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட தங்கியிருங்கள், நிரந்தரமாய் தங்கியிருங்கள். அன்றைக்கு அந்த ஜனங்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் மீதே கர்த்தர் அவ்வளவு இரக்கப்பட்டார், அவ்வளவு கிருபையை வெளிப்படுத்தினார். அவரோடு கூடவே நாம் தொடர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியப்படும் விதத்தில் விசாரிப்பார் அல்லவா? தொடர்ந்து அவரோடு கூட சஞ்சரியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை திருப்திப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, மீதி எடுக்கத்தக்கதாய் உங்கள் கரங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.